ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே கோடாரியை தூக்கிட்டு அவங்க அம்மா அவங்க விட்டுறதுக்கு துரத்திட்டுருக்கா. அவளுக்கு இன்னைக்கு வெட்டிங் வேறு. அங்கே வந்திருக்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே அங்கே வந்து பயந்து அங்கே ஓடிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவுமே வேகமாக ஓடி போய் டேபிள் கடியில் மறைஞ்சிக்கிறாங்க. பட் அவங்க கோவமாயிட்டு டேபிளவே அங்கே வந்துட்டு ரெண்டாக பிளந்துடுறா. எப்படியோ அடிப்படாமல் அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஐயோ கடவுளை, இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு மானத்தை வாங்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வெட்டிங்காக வந்துட்டு எல்லாரும் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சிஸ்டர் லியாவுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு சாப்பிட்டு போங்க, என் சிஸ்டருக்கு இன்னைக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்திருக்க விருந்தாளிங்க எல்லாருமே பொண்ணு இன்னும் வெளியவே வரலையேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை ஆளை கடமைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே வந்துட்டு போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க. பட் அவள் கதவை ஓப்பன் பண்ண மாட்டா. என்னாச்சு இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்துட்டு எப்படியோ கதவை ஓப்பன் பண்ணிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் தூக்கு போட்டு அங்கே தூங்கியிருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வேமா வந்துட்டு அங்கே அவளை இறக்கி போட்டு அங்கே வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயந்து போயிருக்கோமே. அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னப்பா கல்யாண பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே சிலர் சொல்கிறாங்க, எப்பயுமே வந்துட்டு இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரியா தானே இவ பார்த்துட்டு இருக்கா. அதனால தான் அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு கஷ்டத்தை தாங்குவா, அதான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் இந்த லேடிக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே லியாவுமே அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அம்மா மூச்சே வரல, அவள் செத்து போயிட்டா அப்படின்றத சொன்னதும் கடவுளை, இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா அவனுங்க என்ன சும்மா விட மாட்டானுங்களே, அவங்ககிட்ட இருந்து நான் காசு பணம் எல்லாமே வாங்கிட்டேனே, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே எப்படிப்பட்ட மோசமான குடும்பம்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா திடீர்னு அங்கே வந்துட்டு முழிச்சு போய் உட்காந்துடுறா. அவளுக்கு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டு இருக்கு, நான் இப்போ 20th செஞ்சுரியில் தானே இருந்துட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு என்ன 80ஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நான் இப்போ ஒரு ஃபேமஸான காம்படிஷனில் இருந்தேன், நான் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. விஷயம் காமிக்கிறாங்க. அந்த லியாட்டா அவங்க அம்மா நீ அந்த சோல்ஜரை மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற சொன்னதும் நான் பண்ண மாட்டேன், அவன் பார்க்கவே ரொம்ப அக்லியாக இருக்கான் அப்படின்ற செட் அவள் வம்பு பண்ணிட்டு இருக்கா. நீ பண்ணலைன்னா என்ன சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அம்மா இப்படி வந்து யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அதை பிடிங்க கேட்டு நீ தான் அந்த சோல்ஜரை மேரேஜ் பண்ணிக்கணும், உன்னோட இடத்துல உன் சிஸ்டர் அங்கே படிக்க போவான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு இந்த மார்க்கெல்லாம் வாங்கி இங்கே உள்ளே போகிறதுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன், இது வந்துட்டு அதுக்கு ஒரு சீட்டிங் மாதிரி நான் வந்துட்டு போகிற இடத்துக்கு அவளை நீங்கள் அனுப்புவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே என் பேச்சை யாருமே கேட்க மாட்டீங்களே, நான் பேசாமல் வந்துட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்திக்க போகிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் பரிதாபப்பட்டு தான் அங்கே ஒத்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆக வேண்டியவ, இங்கே வந்துட்டு என் வேலை எல்லாமே கேட்டு போச்சே, என்னாச்சு எனக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காதா அம்மாவும் பொண்ணுமே பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை பூதம் தான் வந்துருச்சா, அவள் செத்து போனது உண்மைதானு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அவங்க ரொம்ப அங்கே வந்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தன்னை பார்த்து பயப்படுறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணிட்டு இதை நல்லாவே வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ பூதம் தான் வந்திருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தீங்கல்ல, உங்களை பழிவாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க சிஸ்டர் அதை கேட்டுட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வேமா அவங்க அம்மா அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீ இப்படிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு உயிரோடு இருக்குன்னு எனக்கு தெரியுது, மரியாதையோடு நீ அந்த சோல்ஜரை மேரேஜ் தான் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு போயிடலாம், அதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் எவ்வளோ பெரிய டிசைனர், இந்த 80ஸ்ல நான் வந்துட்டு ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எப்போ உடனே ஓகே சொன்னான்னு சொல்லிட்டு பட் வந்துட்டு நீங்கள் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து காசு வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த லேடி அங்கே ப்ரெஷர் ஆகி போய் பயங்கரமாக அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காது, உன் சிஸ்டருக்காக வந்துட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருக்கேன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ இவ என்ன பொண்ணை வந்துட்டு வித்துருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல. சின்ன பொண்ணை காப்பாற்றுறேன்னு பெரிய பொண்ணை வித்துட்டியான்னு சொல்லிட்டு உடனே அங்கே திரும்ப சிசர் எடுத்துட்டு நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் ஹீரோயின் பார்த்தா கண்டுக்கவே இல்லை. அவ பாட்டு அங்கே வந்துட்டு பேசாமல் போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவளுக்கு இதே பொழப்பு தான், அதனால தான் அந்த பொண்ணு கண்டுக்காமல் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த லேடிக்குமே அங்கே ரொம்ப பயமாயிருது, என்ன இவ்வளோ ஆக்டிங் பண்ணி ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க.
அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே போய் எங்கள் கத்தி இதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கோமே, அந்த லேடியுமே பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அந்த சிசர் வச்சு குத்திட்டு எப்படி சாவீங்க? பேசாமல் இந்த கோடாரியை வச்சு நீங்கள் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வெட்டுறதுக்காக விரட்டியிருக்கா. அங்கே எல்லாருமே அதை பார்த்துட்டு பயந்து ஓடிருக்காங்க. ஐயோ பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் மரியாதை எனக்கு வந்துட்டு வாங்கின காசை கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின்மே அந்த பணத்தை போய் எடுக்கிறப்ப அவங்க சிஸ்டர் வந்து அது என்னோட யூனிவர்சிட்டிக்காக வச்சுருக்குது காசை வையின்னு சொல்கிறப்ப கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இது எனக்காக வந்த காசு, அதுக்கு மேலே யூனிவர்சிட்டியில் சீட்டு வந்துட்டு வாங்கணும்னா படித்து கஷ்டப்பட்டு வாங்கப்பட்டு வேலை பார்த்து போய் பீஸை கட்டு அப்படின்ற சொல்லிட்டு இந்த காசை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னோடய லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த சோல்ஜர் லூவை தான் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே ட்ரெயினில் வந்துட்டு அங்கே கூட்டமாக இருக்கோமே அவள் ஸ்லிப்பாக விழுக போகிறப்ப வேகமாக வந்துட்டு ஒரு பர்சன் காப்பாற்றுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அதான் நம்மளோட ஹீரோ லூவுமே. அங்கே அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு தோணுது. அப்போ மேலேருந்து ஒரு பெட்டியுமே விழுக போயிடுது. அங்கே பிடிச்சவன் வந்துட்டு காப்பாற்றினதும் அவள் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. கூட்டத்தில் அங்கே வந்துட்டு மேலேங்களையும் இடித்ததுமே அவங்க 2 பேருமே திரும்ப அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. பட் இருந்தாலுமே அங்கே விலகிக்கிட்டு அவங்க சாரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. பிறகு நடந்தே அங்கே வந்துட்டு அவன் வீட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா. ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்போ தான் இந்த இடத்த நான் போய் கண்டுபிடிப்பணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே போகும்போது அங்கே தண்ணிக்குள்ளே ஒரு பையன் தத்தளிச்சிட்டு அங்கே பயத்தில் கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்த்துட்டு ஐயோ யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க, ஒரு குழந்தை வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு கத்துறா. பட் அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. இவ்வளோ வேகமாக அங்கே உள்ளே போய் இறங்கி காப்பாற்றிட்டு சின்ன பிள்ளைய வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் பண்ணுவாங்களா, யார் உன்னை தண்ணிக்குள்ளே போக சொன்னது, உள்ளே போய் விழுந்திருந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவள் வந்துட்டு நீ யார் குழந்தைய திட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப நான் வந்துட்டு யார், நீங்கள் குழந்தைய வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னா நீங்களே என்ன மாதிரி ஒரு அம்மா, அவன் வந்து தண்ணிக்குள்ளே இப்போ கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிருப்பான் விழுந்து, நீங்கள் என்ன முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. உடனே வந்துட்டு இப்படி ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம் பேசுறது தப்பான விஷயம், வா போகலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க வந்து ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக. நான் வந்துட்டு இப்படி லூவை மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுமே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அவரோட ஒய்ஃப் தான் சொல்கிறா. நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு அவரை தான் மீட் பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏன்னா எங்களோட ஹெட்டே அவர் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுச்சிக்கா. அவருங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவன் ஹெட்டுன்றப்ப என்ன மாதிரி ஒரு பொண்ணை எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசினதுமே அங்கே பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளை இவன் தான் என்னோட ஹஸ்பண்டா, என்ன நடந்துட்டுருக்கு, அங்கே வந்து ட்ரெயினில் பார்த்த மாதிரி ஒரு பையன் எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளேருந்து என்ட்ராகுறான். எனக்கு அப்படின்னா இவனை தான் மேரேஜ் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உங்கள் வீட்டிலேருந்தே காசு வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா, ஆனால் வந்துட்டு காசு எல்லாத்தையுமே செலவழிச்சிட்டாங்க, திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறது காசு இல்லை, நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இதெல்லாம் பேசுறதுக்கு இது இடமா, நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போய் பேசலாம் வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் என்னவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கல, நான் வந்துட்டு எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், என்னால் வந்துட்டு மேரேஜ் இப்போ பண்ண முடியாது, நான் வந்துட்டு உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வரமாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன வந்துட்டு பொருளாக அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு, நான் சொல்கிறத கேளு, நான் பேசி விட்டுட்டு வரேன்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு அவன் நான் கேட்க மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு போகிறதுக்கு இடம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெளியே இருந்து ஒரு லேடிஸோட வாய்ஸ் கேட்டதுமே சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளை என்ன இவன் ஏதாச்சும் வந்துட்டு அவர் இது வச்சுட்ருக்கானா இல்லை வந்துட்டு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே காதை கொடுத்து கேட்டுட்ருக்கா. பார்த்தா அந்த லின் அந்த குட்டி பையன் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், நான் தான் காப்பாற்றினேன் கரெக்டான டைம் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சவுண்டை கேட்டுட்டு வேமாங்க வெளியே போயிட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் இங்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த குட்டி பையன்ட்டே அவள் பேசுகிறா. அதை பார்த்துட்டு உனக்கு என்ன இவங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்டதுமே தெரியாதுப்பா யாருன்னு, ஆனால் வந்துட்டு அந்த பையன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னதும் அந்த லின்னுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோவுமே 2 பேரோட ட்ரெஸ்மே வந்துட்டு அங்கே நனைஞ்சு போயிருக்கதை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படின்னா வந்துட்டு இவ தான் காப்பாற்றிருக்கான்னு அந்த சூச்சுவுமே அப்பா இவங்க தான் வந்துட்டு காப்பாற்றினாங்கன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ரொம்பவே அசிங்கமாகிடுது. இப்படி வசமாக வந்துட்டு போய் சொல்லி மாட்டிக்கிட்டமேனு சரி ஓகே ட்ரெஸ் என்ன இப்படி நனைஞ்சு போயிருக்கு மாற்றவே இல்லையாவா, நான் உனக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே கூட்டிகிட்டு போனதும் அவள் அப்படியே கோமாயிடுறான். அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்குறா, என்னால் வந்து காப்பாற்ற முடியல, ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் அவனை எப்படி வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன்னு உனக்கு தெரியல, என்னை விட வந்துட்டு அவனை யார் புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொன்னதுமே நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கலாம் பட் நீ காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் நீ வந்து அவன் ட்ரெஸ்ஸாச்சு ஈரமாக இருக்கே அதை கூட்டிகிட்டு போய் மாற்றி விடணும் கூட உனக்கு தோணலை இல்லை அப்படின்ற சைட்டு அங்கே போனதும் இவளுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு, என்னடா ஆள் வந்தவனை வேறு மாதிரி பேசுகிறானேன்னு பார்க்குறா.
அவன் நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அதில் வந்து ஷோர்ட் பட்டன் இல்லாமல் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு என்ன மாதிரிட்டா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே அவங்க வந்துட்டு போட்டு வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவன் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான் குழந்தைய காப்பாற்றினதுக்கு. சரி ஓகே அம்மா இல்லைன்னா நீங்கள் ஏன் வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜே பண்ணிக்கலையே, அது வந்துட்டு என்னோட பேபி கிடையாது, நான் அடாப்டட் தான் பண்ணி வளர்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அவன் மேலே வந்துட்டு இன்னுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு இருக்கு. 80s வந்துட்டு இவன் ஓகே தான், பட் வந்துட்டு இவன் 20th செஞ்சுரியில் இருந்தானா எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனாக இருப்பான் அப்படின்றத சைட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சேக்கா. அப்போ அவங்க சூச்சு வந்துட்டு அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொன்னதுமே அவன் வந்துட்டு பன் எடுத்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை போய் யாராச்சும் சாப்பிடுவாங்களா, அது வந்துட்டு சூடு கூட பண்ணாமல் நான் வந்துட்டு உங்களுக்காக வேறு ஃபுட் ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும் நாங்கள் எப்பயுமே இதை தான் சாப்பிடுவோன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் அங்கே சூச்சுக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்படி ஃபுட்டை பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஏதாச்சும் கம்மியாக இருக்கா வேறு ஏதாச்சும் பண்ணி தரவான்னு கேட்டதுமே ஐயோ தாயே இதே போதும் எங்களுக்குன்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்துங்க வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சோல்ஜர் வந்துடுறாரு. இப்படி வந்துட்டு ஹெட் உங்களை வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் அங்கே கிளம்பும்போது அந்த பையன் அப்பா எனக்கு தலையெல்லாமே ரொம்ப வலிச்சிட்டு இருக்குன்னு சொன்னதும் அவன் அங்கே தொட்டு பார்த்தா ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப நேரமாக அந்த தண்ணிக்குள்ள ஈர துணியில் இருந்து வாசி இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், நான் பிறகு வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே இல்லை சார் சொல்ல முடியாது வெளியே அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இப்போ போய் ஆகணும்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் போயிட்டு வாங்க வேலையை பாருங்கள் நான் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் அங்கே சோல்ஜர் ஹீரோட்ட உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொன்னதும் நீ பேசாம வா அப்படின்ற செட் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஈர துணியெல்லாம் போட்டு அந்த பையனை வந்துட்டு நல்லா காய்ச்சல் எல்லாமே குறைச்சி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இவன் என்னை வரும்போது நைட்டு ஹீரோயினுக்காக அங்கே ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயின் ஆனால் குழந்தைய பார்த்துக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் ஹேர் எல்லாமே அங்கே வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவன் கண்ணுக்கு அங்கே தோணிட்டு இருக்கா. அங்கே வச்ச கண்ணு வாங்காமல் அவ்வளவே தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்கு உங்களுக்கு தேங்க்யூன்னு சொன்னதுமே நான் தான் வந்துட்டு உனக்கு தேங்க்யூ சொல்லணும், குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அப்புறம் யார் பார்த்துக்குவாங்க, பட் என்ன பண்ணுறது நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைய வந்து நீங்கள் தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின்மே சும்மா ஆக்டிங் தான், அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணட்டோன்றதுக்காக அங்கே போகும்போதே நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு சொன்னதும் இவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து இப்படி மேரேஜ் பண்ண போகிறேன்ற விஷயத்த ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன், இப்போ நீ என் வீட்டில் இல்லாமல் நீ வேறு இடத்துக்கு போய் தங்குனேன்னா நான் போய் சொல்லியிருக்கேன்னு பேசுவாங்க, தயவு செஞ்சு எனக்காக நீங்கவே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இதை தானே எதிர்பார்த்தேன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் அவன் ஹீரோயினுக்காக அங்கே காசு எல்லாமே நிறைய கொடுத்துட்டு இதை வச்சு நீ உனக்கு என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோ, இதெல்லாமே உனக்காக தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே சோல்ஜருமே டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாமான்னு சொன்னதும் சரி நீ வீட்டு பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு இருக்கா. இவன் இவ்வளோ காசு எனக்கு வந்துட்டு கொடுக்க முடியும்னா ஆனால் இவன் எப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து செலவழிக்காமல் இப்படி கஞ்ச பிசினாரியா இவன் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அங்கே வெளியே ஒரு ஆன்ட்டி வர்றாங்க, என்னதான் உன்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. 2 பேருமே சேர்ப்பட்டு அங்கே வந்து திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்தா அங்கே ஒரு 5 கேர்ள்ஸ் வராங்க. அதில் இனிமே ஒரு ஆள் தான் வந்ததுமே ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு லூவோட காசு எடுத்து நீ இந்த மாதிரி வந்துட்டு செலவு பண்ணுவியா, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு சொன்னதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆன்ட்டி கோவமாயிட்டுங்க சண்டைக்கு போனதுமே இவங்ககிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம் நம்ம வாங்க போகலான்னு சொல்கிறப்ப நாங்கள் கேட்டுட்டு இருந்தா பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். யாருக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்லணும், அவள் என்னோட ஒய்ஃப், அவள் என் கூட தான் சேர்ந்து இருக்க போகிறான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லீனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு மிலிட்ரியில் நீ இருக்கும்போது யார்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நீ மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னமோ இவ தான் வந்து ஹெட் மாதிரி அங்கே வந்துட்டு ஓவராக பேசினதுமே அப்போ அங்கே வந்துட்டு அவங்களோட அந்த சீப் வந்துடுறாரு, நான் தான் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தேன், ஏன் ஓட்ட நான் கேட்டுட்டு கொடுக்கணுமா அப்படின்ற சொல்லிட்டு லோ மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் பெருமையாகவுமே பேசி நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அவங்களுமே கோவப்பட்டு திட்டாங்க, மிலிட்ரிக்கு யாராச்சும் வந்துட்டு உள்ளே வந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் அவங்கள இந்த மாதிரி புள்ளி பண்ணுவீங்களா, என்ன மாதிரி ஆளுங்க நீங்கள், இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப பயமாயிருது. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசுனீங்களேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு என்ன எப்படி உங்களுக்குலாம் மாற்றோன்னு சொன்னதுமே என்னோட ஷர்ட்டில் வந்துட்டு பட்டனே இருக்காது, அது எல்லாத்தையும் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு கரெக்ட் பண்ணியிருக்க, நாங்கள் வந்துட்டு இருக்கிறத வச்சு என்னை தேய்ச்சி சாப்பிட்டுட்டு இருப்போம், பட் வந்துட்டு என் குழந்தையுமே நீ நல்லபடியாக பார்த்துக்கிற, வீட்டில் வந்துட்டு ஒரு வீடு மாதிரி வச்சுருக்க, நீ வந்த பிறகு தான் ஒரு வீடே வந்துட்டு முழுமையடைஞ்சிருக்கு, எனக்குமே அதுக்கு மேலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். பட் ஆனால் உனக்கு பிடிக்கலன்னா நான் வந்துட்டு உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ வந்துட்டு கிளம்பணும்னு சொன்னால்
கூட நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னதுமே, ஆனால் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறப்ப எனக்குமே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறாங்க. அதுக்குள்ள அங்கே சூச்சு வந்துடுறான். அங்கே ரொம்பவே ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருது. சூச்சு என்னடா பண்ணுறான்றாங்க மாதிரி பார்க்குறாங்க. இவங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாதுடான்ற மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் நாங்கள் சூச்சு விளையாண்டுட்டு இருந்தா அந்த லின் நீ என்னப்பா இப்படிலாம் அப்பாவியாக இருந்துச்சுக்க, உன்னோட அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அதனால் ஸ்டெப் மதர் வந்தா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா, அவங்க எப்பயுமே ரொம்ப லவ்வாக அவங்க ஒய்ஃபை தான் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க, உன்னை யார் பார்த்துக்குவாங்க, உன் ஸ்டெப் மதர் நல்லவங்களாலலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கொடுமைக்காரவங்களாக தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே உங்கள் அப்பாட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே அவள் எப்படி செலவழிக்கிறா பார்த்தியா, எல்லாத்தையுமே செலவழிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை போயிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்பங்க என்ன சின்ன பிள்ளைட்டு என்னத்தையும் உளறிட்டு இருக்குன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேசினேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அந்த குட்டி பையன் அங்கே ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிடுறா. பட் அவள் ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு இருந்தா. நீங்கள் எதுக்காக இவ்வளோ ட்ரெஸ் வாங்குறீங்க, ரெண்டாவது இவ்வளோ போட்டு துவச்சி காய போட்டுட்ருக்கீங்க, இதனால் எவ்வளோ செலவு வரும்னு தெரியுமான்னு சொன்னதும், இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பட் அந்த பையனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நைட் அங்கே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. ஹீரோயின் அவனுக்கு அங்கே ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணா. எனக்கு இந்த மீட்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே ஹீரோ அங்கே எடுத்து அவளுக்கு அதை சர்வ் பண்ணிடுறான். அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்ட் தான், அப்பா என் மேலே லவ் இல்லாமல் இவங்க மேலே லவ் ஆகிட்டாரா அப்படின்ற சரி கோவமாயிட்டு சாப்பாடு அங்கே கீழே தட்டி விட்டதும் ஹீரோயின் மேலே பற்றுது. அங்கே கோவமாயிட்டு ஹீரோ கத்துனதுமே அந்த குட்டி பையன் அழுதுட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடி போக போனதும், நீ விட்டு இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்காது, அவன் போட்டோம் அப்படின்றத சொன்னதும், சின்ன பையன் தானேன்னு சொல்கிறா, சின்ன பையங்களை தான் நல்லா வளர்க்கணும் அப்படின்றதாமே சொல்கிறான். சரி ஓகே, ட்ரெஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், எங்கே நீங்கள் குளிக்க போவீங்க அப்படின்ற சைட் இங்கே கேட்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பப்ளிக் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போடுறான். அதை பார்த்துட்டு அவள் ஐயோ கடவுளை என்னப்பா இங்கேயா குளிக்கணும்னு சொன்னதும், இங்கே குளிக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது, இங்கே தான் குளிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினையுமே அங்கே எப்படியோ உள்ளே அனுப்பி விட்றான். குளிச்சுட்டு இருக்கும்போதே பயங்கரமாக கீழே விழுந்து அவள் கத்துனதுமே இவே பயந்து போயிட்டு என்னாச்சு நான் உள்ளே வரவான்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வர சொல்கிறப்ப வாங்கன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் அவள் கூப்பிடுறா. நான் இப்படி தெரியாமல் வரும்போது ஸ்லிப் ஆகிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி தூக்கி விட்டுட்டு உன்னால் நடக்க முடியலன்னு சொன்னதும், இல்லை நான் நடந்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே பேசாமல் இருக்கானே, ஏதாச்சும் கேட்குறானா நான் தூக்கிட்டு போகவா என்னன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அப்படியே கோவமாயிட்டுருக்கா. பட் அதுக்குள்ளே அவங்க முன்னாடி உட்காந்துட்டு உன் கால் பெயின் ஆகிட்டுருக்கவா, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. மனசில் நினச்ச உடனே நிறைவேற்றிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. தேங்க்யூ நீ ஏன் சொல்லிட்டுருக்க, அங்கே வீட்டில் எனக்கும் பிள்ளைக்காக நீ பண்ணிட்டுருக்கிறதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமாயிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே சூச்சுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. நீன்னு சொன்ன மாதிரி அப்பா அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அந்த பேடான திங்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அங்கே வாஷ்ரூம் எல்லாமே கட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னப்பா இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அந்த ஆன்ட்டியுமே என்ன புதுசாக வீட்டில் கட்டடம்லாம் அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு பப்ளிக் வாஷ்ரூமில் போய் குளிக்கிறதுல ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் சொன்னதும், பரவாயில்லையே வரவங்களையும் பொண்டாட்டிக்காக இப்படியான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயின் அப்போ அங்கே சுச்சு வெளியே வாங்க பாரு அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அந்த குட்டி பையன் ஆளை காணும். அதுக்கப்புறம் தான் அங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த பையனை ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வேகமாக விழுந்தடிச்சு தேடுறதுக்கு போனதுமே உன் கால் அடிபட்டுருக்கு எங்கே நீ போயிட்டுருக்கன்னு சொன்னதும், பிள்ளைய காணனா வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே கிளம்பி அங்கே போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஆளுங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பட் அங்கே குழந்தைய காணும். பார்த்தா எல்லாம் அந்த லின்னோட வேலை தான். அவள் தான் அங்கே பிள்ளைய மறைச்சு வச்சுட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே உன் மேலே ஆசையாக தேடுறாங்கன்னு நினைக்காத, சும்மா ஆக்டிங் தான் அப்படின்றத சொல்கிறா. அவள் சும்மா நடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா மேரேஜ் அவங்கள பண்ணிக்க போகிறாங்க, அவங்கள தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே குழந்தைய கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு அவங்க போக விட மாட்டா. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆண்டி, அப்பா தேடுவார், நான் போகிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்கா, பேசாமல் நீ இன்னைக்கு ஸ்டே பண்ண, அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகம் உனக்கு தெரியும்னு சொன்னதும், இந்த குட்டி பையனை கேட்க மாட்டேன்னு சொல்கிறான். நீங்கள் ஓயாமல் இதே சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் அப்பாவை பார்க்கணும்னு சொன்னதுமே அங்கே வம்பு பண்ணி பிடிச்சிட்டு விட மாட்டா. அதில் அந்த பையன் கீழே போய் ஸ்லிப்பாகி விழுந்து தலையில் அடிபட்டுருது. அங்கே உள்ள பயங்கரமாக அவன் கத்தி அழுகிற சவுண்டு நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுட்டு அங்கே கதவை நாக் பண்ணால் அவள் திறக்க மாட்டா. இவ வேமா கதவை அங்கே அடித்து உடச்சிட்டு அங்கே உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா அவன் கீழே விழுந்து அடிபட்டுங்க மண்டையில் காயமாக இருக்கவுமே அவளுக்கு ரொம்ப நோவாய் போயிடுது. அப்போ ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே இருக்க எல்லாருமே அங்கே உள்ளே வந்துடுறாங்க. உடனே அங்கே இவ இந்த மாதிரி தான் குழந்தைய அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, நான் எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறா, என்ன சுச்சு நான் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு சொன்னதும் அந்த குட்டி பிசாசுமே அவளோட பேச்சை கேட்டுட்டு ஆமா நாங்கள் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை மோசமாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி ஏன் புள்ள அது இதுன்னு பேசிட்டு இப்போ பார்த்தியா இவ என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினை பற்றி இழிவாக பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டி அப்படிலாம்
கிடையாதுன்னு சொன்னாலுமே யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக வந்துட்டு இப்படி என்னோட ஒய்ஃப்ட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த சூச்சுவை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறேன், உண்மையை சொல்லு, போய் பேசினா அப்பாவுக்கு பிடிக்காதுல்லன்னு சொல்லிட்டு அங்கே பாசமாக பேசினதுமே இப்படி இவங்க தான் வந்துட்டு என்னை நேற்றுலேருந்து பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு விட மாட்டாங்க. இப்போயுமே என்னை பிடிச்சி இழுத்ததுல தான் நான் கீழே விழுந்தேன், அதனால் என்னை எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அம்மா வந்துட்டு என்னை ஒரே ஒரு டைம் மட்டும் திட்டினாங்க, தண்ணிக்குள்ளே போய் இப்படி விளாண்டேன்னா வந்துட்டு உனக்கு உடம்பு முடியாமல் போயிடும்னு அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாத்தையுமே என்னோட உறவு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒய்ஃப்ட்ட நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிறணும், அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோட உறவு கிடைக்கும். அதை விட்டுட்டு என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுவீங்க, நான் உங்கள்கிட்ட நல்லா வந்து நடந்துக்குவேன் நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். என் ஒய்ஃபை வந்துட்டு புள்ளி பண்ணுறது, அவங்க மேலே பழிய போடுறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டுமே போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மெடிசன் போட போகும்போது நீங்கள் போனீங்கன்னா பிள்ளைய ரொம்ப ஹார்ஸாக பேசுவீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மெடிசன் எல்லாமே போட்டு வரதுக்காக போகிறா. அவங்க வந்துட்டு குழந்தைகிட்ட நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அம்மா வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கு, என்னை விட உனக்கு யார் வந்துட்டு அதிகமாக லவ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே அவனுக்கு வந்துட்டு மருந்தெல்லாமே போட்டுட்டு உன்ன மாதிரி வயசில் வந்துட்டு எனக்குமே ஸ்டெப் மதர் இருந்தாங்க, பட் அவங்க எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்து பண்ணலை, எனக்கு இப்படி புரியவுமே வைக்கல அப்படின்றது சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு அவனுக்காக ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தது இப்படி காசை வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு அந்த பையன் பேசினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு ரொம்ப கில்ட்டாயிருது. நம்ம ஹீரோயின் சரி எஸ்டேட்னு செட் அங்கேருந்து போகும்போது ஓடி வந்துட்டு வேமா ஹக் பண்ணிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே விதவிதமாக அங்கே பண்ணி கொடுக்குறா. அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சாப்பாடுமே அங்கே வந்துட்டு கொடுத்து விட்டா, அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இருக்கு எல்லாருமே அதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் அவங்களோட சீப்காங்க வந்துட்டு தெரிஞ்சு போயிட்டு அவர் உன்ட்ட நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு இந்த டயத்தில் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுமே நீ இப்படிலாம் வேலை பண்ணுவியா, ஒன்று வந்துட்டு வேலை வேணுமா இல்லாட்டி வந்துட்டு மேரேஜ் வேணுமா, நீயே டிசிஷன் பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் ஃபுட்டு தான் அவனுக்காக ரெடி பண்ணி அங்கே கொண்டு வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்குமே கஷ்டமாயிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. பிறகு ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோ கேட்குறான், ஒருவேளை நான் கேப்டனாக இல்லாமல் ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சனாக இருந்தால் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்குவியான்னு சொன்னதுமே நான் எப்படி இருந்தாலுமே உன்னை வந்துட்டு லைக் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட வாங்கின அவார்ட்ஸு ஷீல்டு எல்லாமே அங்கே இருக்கவுமே இது எல்லாமே நீ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கையில அப்படின்றத சொல்லிட்டு நீ உன் பையனோட ரோல் மாடல் அப்படின்றத சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஞாபகப்படுத்துகிறா. ஜாப் வந்துட்டு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் கிடையாதுன்றத நீ வந்துட்டு ஈஸியாக டிசிஷன் எடுக்கலான்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்குமே புரிஞ்சுக்குது அவனுக்கு என்ன வந்துட்டு டிசிஷன் எடுக்கணும்னு. இப்போ மீட் பண்ணி நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, என் பையனுக்கு வந்துட்டு நான் ரோல் மாடல், நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் நடந்திருக்கணும், எங்களுக்கு இத்தனை நாள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் நடுவில் தான் அவள் வந்து இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்துட்டு கேட்பாங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி இங்கே வந்துட்டு வச்சிடுறான். எனக்கு அவளுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சில் எறிகிறாரு. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி. பட் அவனுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நான் கேப்டனாக இருக்கணும், இல்லை நான் சாதாரண ஒரு சோல்ஜராக இருக்கணும், என்னோட டியூட்டி என்னமோ எனக்கு கரெக்டாக பண்ண தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹீரோயின் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லலான்னு வர்றான். பட் அங்கே வந்து பார்த்தா அங்கே லியா தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். குழந்தைகிட்ட அவள் விளையாடிட்டு இருக்கவுமே நீ இப்போ இங்கே வந்து உன் சிஸ்டர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அவளை பற்றி ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு தான் மேரேஜ் நடக்கவே இருந்துச்சு, நானே இப்போ வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு தேடணுமேனு பார்க்குறான். நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இப்போ கேப்டனால இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு போயிடுறான். எனக்கு காசுக்காக தான் வந்தவ, குழந்தைகிட்ட வீட்டிலவே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே தேடி போயிட்டுருக்கான். பட் ஹீரோயினை பார்த்தா அங்கே ஊரை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டா போல். அங்கே வந்துட்டு அவள் டெய்லரிங்லாம் பண்ணிட்டுருக்கான். அந்த லேடி பார்த்தா போனா பெரிய இவ மாதிரியான திரும்ப வந்துட்டா பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. பிறகு அங்கே அந்த வயல்லையுமே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்ததுமே அவர் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு இங்கேயுமே வந்துட்டானான்னு சொல்லி வேமா விழுந்தடிச்சு அங்கேருந்து ஓடும்போது இவன் வேமா போய் பிடிச்சிக்கிறான். நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு என்ன பேயா என்னை பார்த்து நீ வந்துட்டு பயப்படுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு எதுக்காக இப்போ இங்கே வந்தேன்னு சொன்னதுமே நான் வந்து உனக்காக ஜாப்பை விட்டுட்டு வந்தா நீ என்னவே விட்டுட்டு போவேன்னு சொன்னதும் முட்டாளா நீ, என்ன மாதிரி பொண்ணு 1000 பேர் உனக்கு கிடப்பாங்க, ஆனால் ஜாப் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவ்வளோ சொல்லியுமே இடியட் மாதிரி வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உன்ன மாதிரி பொண்ணு 1000 பேர் கிடைப்பாங்க நீ எப்படி சொல்ல முடியும், நீ வந்த பிறகு என்னோட லைஃப்பில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தது எல்லாமே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, என் பையனும் நானுமே வந்துட்டு இந்த லெவலுக்கு சந்தோஷமாக இருந்ததே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஜாப் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீ இருந்த என் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னா நீ என் கூட சேர்ந்து
இருக்க மாட்டியான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டவன் நாங்கள் ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டு போயிட்டு இருந்தா அம்மாவும் பொண்ணுமே வர்றாங்க. நீலாம் வந்துட்டு வெக்கமே இல்லாமல் இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, உன் சிஸ்டருக்கு அவன் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்க போதுன்னு தெரியல, நீ என்ன அவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிஸ்டர் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் கேப்டனாகவே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் நான் இவரை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், இவர் ரொம்ப எனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்காரு, நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் முட்டாளா நீ காசு இல்லாத பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற, நீ மரியாதையை வந்துட்டு விடு அவனை அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அந்த டயத்தில் அங்கே மிலிட்ரியிலேருந்துமே ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க அந்த ஹெட் அங்கே வந்துடுறாரு. நீ இல்லாமல் வந்துட்டு எந்த வேலையுமே நடக்க மாட்டேதுடா சாமி, நீயே வந்துட்டு இதுக்கப்புறம் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அந்த யூனிஃபார்மே கொடுத்து ஜாப் அங்கே ரிட்டர்ன் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு திரும்ப லியாவை மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. பட் அவங்க ஹெட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போஸ்ட் பண்ண விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ணி எங்கள் உள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு இந்த தடவை இந்த மாதிரி வேலை பண்ண பார்த்தியா, ஸோ உனக்கு இப்போ சேலரியெல்லாம் கிடைக்காது அப்படின்றத சொன்னதும் பட் அவனுக்கு காசை பற்றி கவலை கிடையாது. வேலை அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டனோ அதே லெவலுக்கு தான். அவன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஏன்னா ஆசைப்பட்ட 2மே அவனுக்கு கிடைச்சிருது. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே சோகமாக இருக்கோமே. அப்போ அந்த ஆன்ட்டி என்னாச்சு, ஏன் நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்துட்டு சேலரியுமே இல்லை, அந்த 1 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்ற சட்டி அவள் ஃபீல் பண்ணதும் நீ வேறப்பா கேப்டன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, அவர் 10 வருஷத்துக்கு வேலை பார்க்காம வீட்டில் உட்காந்துருந்தாலுமே அவ்வளோ வந்துட்டு சேமித்து வச்சுருக்காருன்னு சொன்னதும் அது எனக்கு நல்லா தெரியும், பட் வந்துட்டு நானுமே ஏதாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுறா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இந்த டம்ப்ளிங்ஸ் வரேன் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நீ வந்துட்டு ரெடி பண்ணி விற்கலாமே, நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் நல்ல ஐடியா தான், பட் வந்துட்டு சிலருக்கு அது அன்ஹெல்த்தியாகவுமே வந்து சான்ஸ் இருக்குது, பேசாமல் என்னோட பழைய ஜாப்பவே வந்துட்டு நான் வந்து இங்கே பண்ணால் என்ன அப்படின்றத சொல்லிட்டு எனக்கு நீமே ஹெல்ப் பண்ணுறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு அவள் சிட்டிக்கு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிட்டு போனதுமே பார்த்தா அவன் பிட் பேக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான். நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே ஓடிட்டுருக்கா. நில்லுடான்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தா ஒரு 16 வயசு சின்ன பையன் தான். அப்போ அங்கே ஒரு சோல்ஜர் வராரு. அவரோட நேம் வந்துட்டு யாங். அவர் அந்த பையனை பிடிச்சி அடித்து அங்கே வந்துட்டு பர்ஸையுமே அங்கே வந்துட்டு பிடுங்கி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கான், பாரு திருட்டு வேலை பண்ணிட்டுருக்கான், இவனெல்லாம் வந்துட்டு ஜெயிலில் போட்டால் தான் புத்தி வரும்னு சொன்னதுமே அந்த பையன் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க, என் சிஸ்டருக்கு ரொம்ப உட முடியலை, அவளை காப்பாற்றுறதுக்காக தான் நான் காசு எடுத்தேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதுமே பட் ஹீரோயினுக்கும் அங்கே அந்த யாங்க்குமே நம்பிக்கை வரல. நீங்கள் வேணால் என் கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அந்த இருக்கிற இறக்கமே பார்த்தா ரொம்ப நாத்தம் அடிச்சு போய் ஒரு மாதிரியா இருக்குது. அங்கே வந்து ஒரு பொண்ணுமே இருக்குது, அவளுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. உடனே அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்கே சேர்த்து விட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசுமே பே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு காலை பிடிச்சிட்டு அங்கே ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலேயே வந்துட்டு உங்களை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும்போது அங்கே நம்ம யாருக்குமே அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்கள் வந்துட்டு எங்கே போகணுமோ சொல்லுங்க, நான் அவங்கள வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே வந்துட்டு ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்க விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு அவன் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூமே சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அவங்க மார்க்கெட் போய் அங்கே வந்துட்டு துணி எல்லாமே ரொம்ப வந்துட்டு சீப்பாக பெஸ்ட்டாக அங்கே கிடைக்கிது. அதை எல்லாத்தையுமே அங்கே வாங்கிட்டு வந்து அவள் ஒரு ஜீன்ஸ் மாதிரி அங்கே தச்சு போட்டுட்டு வரா. ஆன்ட்டி வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ற செட் அங்கே பேசினதுமே நீமே வந்துட்டு இதை வந்து தச்சு கொடுத்தா போட்டுக்குவே இல்லை, உனக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும், நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான்னு சொல்கிறா. அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிற வாசம் வா போன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு காப்பாங்க. அவங்களுமே போட்டுட்டு அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி 2 பேரும் சேர்ந்து அங்கே வெளியே வர்றாங்க. பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ வந்துட்டு அவங்களுமே இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டுருக்கா. பட் அந்த லின்னுக்கு தாங்க ரொம்ப வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவள் இது வந்து ஜஸ்ட் 5-1K வித்துட்ருக்கு, நீ வந்து எக்ஸ்ட்ரா எங்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே காசு தானே இப்போ என்ன பிரச்சனை கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் காசு அவங்க வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்ததுமே இன்னும் இவள் வந்துட்டு ஏதாச்சும் பேசுவா, சண்டை வந்து இவளுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லப்பேன் அந்த ஆன்ட்டி ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படி பொய்யா பேசுவேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது இவள் வந்துட்டு வேணுக்கு தான் போய் பேசியிருக்கான்னு, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்புதானா, ஏன் வந்துட்டு நல்லா இருக்கவங்களை கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாங்க. பிறகு ஹீரோவும் ஹீரோயினுமே நைட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவன் மடியில் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ இப்போல்லாம் எனக்கு டைமே கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கா.
வந்ததுமே கண்ணில் வந்துட்டு இப்படி தூசி விழுந்துருச்சுன்னு ஹீரோயின் வேகமாக அங்கே இறங்கி போய் உட்காந்துக்கிறா. அங்கே சரி ஓகே குழந்தைய போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டதுமே குழந்தையோட கண்ணை எல்லாத்தையும் அவன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்பா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் gift கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன நீ புதுசாக பேசிகிட்டு இருக்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இல்லைப்பா என் ஃப்ரெண்டு சொன்னா அம்மா அப்பாவும் பக்கத்தில் க்ளோஸாக நெருங்கி வந்தாங்கன்னா பேபி பிறக்குமாமே, நீங்கள் என்னங்க எனக்கு தங்கச்சி பாப்பா கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது. ஐயோ கடவுளை குட்டி பிசாசு என்ன மாதிரி பேசுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பிறகு நைட்டுங்க நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு அங்கே போயிட்டு ஐ திங்க் குழந்தை வந்து தனியாக இருப்பான். பேசாமல் நீ இல்லை நான் யாராச்சும் போய் படுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே போயிட்டா போச்சு சரி, ஆனால் நீ எப்போ பார்த்தாலுமே என்னை வந்துட்டு அங்கே ரூமுக்கு வந்து தனியாக அனுப்பிவிட்டுட்டு நீ மட்டும் இங்கே இருந்துச்சுக்கியே என் பக்கத்தில் நெருங்கியே வர மாட்டியே என்ன வந்துட்டு விஷயம் அப்படின்ற சொல்லி கேட்டதும், ஓ நீ என்னை பற்றி இந்த மாதிரி வேற பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்புறம் அப்படி தானே தோணுதுன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பட் நான் இப்போ வந்துட்டு ப்ரூவ் பண்ணாதான் நீ நம்புவேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபேக்ட்ரியில் பர்சனுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. இங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அவருக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவனை சேர்க்கன்னு சொன்னதுமே அந்த பர்சனுமே அதெல்லாம் வேணாம் எனக்கு இதனால தான் ஆயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, நீ வா முதல் ஹாஸ்பிட்டலுக்கு நீ தான் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ இல்லை எனக்கு வந்துட்டு அங்கே போனால் பே பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னதுமே, காசு தானே நான் வந்துட்டு கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. பட் டாக்டர் நல்ல வேலைமா கரெக்டான டயத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. நாங்கள் கூட அவன் பேச்சை கேட்டு வெயில்னால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம், பட் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றதா சொல்கிறாங்க. பிறகு அவள் வீட்டுக்கு அங்கே வரும்போது அங்கே ஆஃபீஸ்க்கு ஹீரோவை மீட் பண்ண தான் வர்றா. அங்கே ஓடி போயிட்டு வந்து பின்னாடி ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து அங்கே முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஐயோன்னு பார்த்தா அவள் ஏங்க தான் ஹக் பண்ணியிருக்கா. அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒரு பக்கம் ஜெலசேர் ஆகிட்டு வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கீழ்னதுமே, நான் என்ன பண்ணுவேன்ப்பா நீ தான் நிற்கிறேன்னு நினச்சேன் அப்படின்றத சரி அவள் சாரி கேட்குறா. அப்போ அந்த ஏங்க நீ வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அவனுக்குமே ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவனுமே வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா எப்படி ஆயிடுச்சேன்னு, நீ ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்காத வா முதல் சைட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டுமே போகிறான். நம்ம ஹீரோ ஏன் அங்கே அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு கம்பெனிஸில் வந்துட்டு மீட் பண்ண போகிறா. கம்பெனி வந்து பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அன்றைக்கி காப்பாற்றின அந்த பையனை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவனோட நேம் வந்து லீ. அங்கே அந்த ஓனர் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு வா நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ ஒரு டிசைன்ஸை வந்துட்டு ஒரே பர்சன்ட்டை பார்த்தது கிடையாது, ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸை யாருமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே வந்து சம்மதிச்சிடறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஏன் இந்த காலத்தில் இருந்து போன வாசி ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுக்குறா. பட் அவங்களுக்குலாம் அது ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. ஸோ இவங்க ரொம்பவே சந்தோஷமாக அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்துடுறான் அங்கே ஆஃபீஸ்க்கு. அவனோட நேம் வந்து ஷேங். அவங்க வந்துட்டு ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான். உனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன், மரியாதையை உன் பொட்டி பொடிக்கையை கட்டிட்டு இந்த கம்பெனியை காலி பண்ணிட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் நிலைமை என்னாக்குவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு எங்கே பேசுறதுமே, டிசைன்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு வரைஞ்சி நான் வந்துட்டு காமிச்சு வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டுருக்கேன், உனக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது, அப்படி உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீயுமே வந்துட்டு புதுசாக பண்ணு, நீ வந்துட்டு என்ன வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. பார்த்துட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுறான். நீ வந்துட்டு என்ன மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து பறித்து நான் வந்து தெருவுக்குமே கொண்டு வந்துடுவேன், உன்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் விலைக்கு கூட வாங்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதுமே, என் கம்பெனி வந்து எந்த லெவலுக்கு பெருசாக்கணுமோ அந்த லெவலுக்கு ஆக்குவேன், என்கிட்ட நிறைய காசு வந்துருச்சுன்னா உன்னோட கம்பெனியுமே எல்லாத்தையுமே நான் பர்ச்சேஸுமே பண்ணுவேன்னு சொல்லும்போது அவனோட ஒய்ஃப் அங்கே வர்றா. பார்த்தா சின்ன பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். அவள் காசுக்காக வந்துட்டு இந்த கிழவனை மேரேஜ் பண்ணியிருக்கா போல். அவள் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு அங்கே சண்டைக்கு வந்ததுமே அந்தாள் அங்கே சமாதானப்படுத்திட்டு, நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதுமே நானுமே தான் பார்த்துக்கலாம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு சவால் விட்டுட்டுருக்கா. அப்போ அவங்க ஆஃபீஸில் அங்கே போய் வந்துட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்துனதுமே, நீங்கள் எல்லோரும் உள்ளே போய் பாருங்கள் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அவள் நீ வந்துட்டு நீங்கள் கம்பெனி வச்சு இவ்வளோ தூரத்துக்கு லக்ஸுரியாக வாழ்ந்துட்டுருக்க, நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்ருக்கோம், நீ என்ன நினச்சிட்ருக்க, எனக்கு வேற வேண்டிய ஹஸ்பண்டையுமே ஏன்ட்ட இருந்து பறிச்சுட்டு நீ மட்டும் இப்படி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு சொன்னதும் அங்கே அந்த நம்ம லீயை உள்ளே போக சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு உனக்கு ஏதாச்சும் இருக்கா, பிச்சை எடுத்து பிழைக்கிற, ஏன் வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே, ஒழுங்காக படிக்கவும் இல்லை, அதையுமே அடுத்தவங்க சீட்டை வச்சு உள்ளே போகணும்னு பார்த்த, நீ எப்போ பார்த்தாலுமே இப்படி கேவலமான வேலை தானே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவள் நீ வந்துட்டு லூவை என்கிட்ட இருந்து பறிச்சது இல்லாமல் இப்போ இந்த லீயையுமே வந்து உன் கையில் வச்சுட்ருக்கியா, உன்னோட சின்ன பையனாக இருக்கான் அவனை போய் வளைச்சி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் வார்த்தைகளை பார்த்து பேசி இல்லை வாயை கிழிச்சு விட்டுருவேன்னு கோவப்படுறா. நான் வந்துட்டு அவனை என் பிரதர் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன், ஒன்றை மாதிரியா தப்பான புத்தி வச்சவங்களுக்கு எப்பயுமே எல்லாமே தப்பாக தான் தோணும் அப்படின்றத சொல்கிறா. நான் இவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் 1 வருஷமாக அதுக்காக உழைச்சிருக்கேன், இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கை வாங்கினதுக்கு 10 காசு கூட நான்
நான் வந்து லூட்ட இருந்து வாங்க கிடையாது. எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை வச்சு வாங்கியிருக்கேன். நாளைக்கு அவனுக்கு எனக்குமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து ஏன்னா அவன் வேணான்னு விட்டுட்டு போனாலுமே என்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நான் வந்துட்டு என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கோவத்தில் பயங்கரமாக என்னென்னமோ பேசி விட்றா. அங்கே நம்ம லூக்கு வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இவளுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் அங்கேருந்து போயிடுறா. பிறகு நைட் போல் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அங்கே வந்துட்டு அங்கே குட்டி பையன்ட்ட அப்பா எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்பா வந்தார் வந்துட்டு போயிட்டாருமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்ததும் கிளம்பிட்டானேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அம்மா உனக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறா. நீங்கள் என்னம்மா வேகமாக வந்துட்டீங்கன்னு சொன்னதும் வேலை முடிஞ்சிருச்சு அதனால தான் உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறா. சரி ஓகே அப்பா ஏதாச்சும் சொல்லிட்டு போனாரான்னு சொன்னதும் ஆமாம் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு போனார் அப்படின்ட்டு சொன்னதும் வியர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே லீயோட சேர்ந்து அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே வச்சு நின்றுட்டு இருக்கும்போது என்னப்பா இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொன்னதுமே ஏன்னா கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கிறப்ப அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுது. வீட்டுக்கு அவள் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் லூ நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையை வெளிவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் அவன் எந்த ஒரு பதிலுமே இங்கே பேச மாட்டான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நான் அப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு எதுவுமே பேச வேணாம் நீ இங்கேவே வெயிட் பண்ணிகிட்டே இரு நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கேவே இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதுமே அவனுமே அங்கேருந்து வெளியே வர்றான். அப்போ அவனுமே வெளியே வந்ததும் என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா என்னமோ வந்துட்டு வாக் பண்ணுற மாதிரி பின்னாடியே வந்துட்டுருக்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதும் ஏன்னா உனக்கு இப்போல்லாம் டைமே இருக்க மாட்டுது அதனால தான் உன்னை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதும் நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் இந்த 1 மந்த்துக்கு அப்படின்றத உன்ட்ட நான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா. அங்கே வந்துட்டு அவன் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு நைட்டு வந்துட்டு ஹீரோயினுக்காக அவன் பாலெல்லாமே கொடுத்துட்டு அங்கே தூங்குறதுக்காக வந்ததும் குழந்தை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் தூங்கிட்டான்னு சொல்கிறான். பார்த்தாங்க சூச்சு வந்துட்டு நான் இன்றைக்கி அம்மாவோட தான் சேர்ந்து படுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்ததுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஐயோ கடவுளை என்ன வேலை பண்ணிட்டான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என் புள்ள தான் என் கூட படுக்கும் நீ வந்துட்டு போ உன்னோட பெட்ரூம்க்கு அப்படின்ற சொன்னதும் அவனுமே மூஞ்சி தூக்கிட்டு அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது. அந்த குட்டி பையன் அம்மா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நான் அவங்க கூட தான் சேர்ந்து இதுக்கப்புறம் தூங்கவே போகிறேன்னு சொன்னதும் அவள் சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ஓகே சொல்லிட்டேக்கா. அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே அந்த குட்டி பையனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நாளைக்கு உங்கள் கூட தான் சேர்ந்து நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னதும் அம்மா உனக்கு நிறைய டாய்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாமே நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அந்த குட்டி போய் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுக்கான். சரி டைம் ஆயிடுச்சு படுத்து தூங்கு அப்படின்றத சொல்கிறா. அவன் தூங்கின கொஞ்ச நேரத்தையே நம்ம ஹீரோங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டதுமே என்ன வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அவன் மட்டும் இங்கே தூங்குவான் நான் மட்டும் பக்கத்து ரூமுக்கு போகணுமா என் பொண்டாட்டி கூட தான் நான் படுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃபஸ்ட் டைம் நான் உன்ட்ட மேரேஜ் கேட்டப்ப வியர்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ண பாரு இப்போ நம்ம 2 பேரும் இல்லாமல் இருக்க முடியல பார்த்தியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசுகிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் கம்பெடுத்துட்டு அடிக்க போயிட்டுருக்காங்க தலையில் பார்த்து. பட் அங்கே ஒரு பர்சன் வேமா அவளை பிடிச்சவங்க இழுத்ததுமே ஏய் நீ யாரா நீ எதுக்குலாம் வந்து இதில் தலையிறன்னு சொல்லி கேட்டதும் நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் இந்த சின்ன குச்சி வச்சு அடிச்சு அவள் மயக்கமாயி சேர்த்து போயிடுவாளா நீ நானுமே சேர்ந்து பேசாமல் ஒர்க் பண்ணலாம் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அது தெரிய வேணாம் பட் வந்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம 2 பேரோட எதிரி ஒரே ஆள் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே லீவுமே சேர்ந்துட்டு அங்கே ஒரு இன்னொரு ஃபேக்ட்ரியுமே வாங்கலாம் அங்கேயுமே நம்ம பிஸ்னஸ் வந்து விரிவுபடுத்தலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே போனதுமே ஒரு தப்பாக தோணுது. சரி ஓகே இங்கே வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நீ வந்துட்டு வெளியே வா அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா அந்த ரவுடிங் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே அந்த ஐயோ போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவனை அங்கேருந்துமே துரத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே அவன் போயிட்டாங்க அவன் போய் அங்கே அந்த மிலிட்ரி மேன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இப்படி வந்துட்டு கேப்டனோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டாங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னதும் இந்த விஷயத்தையுமே அங்கே போய் அவங்க சொல்லிடுறாங்க. இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு முழிக்கிறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முழிச்சதுமே நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் சரி ஓகே நீ வந்து லொக்கேஷனை என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதுமே அவனுமே இன்ஃபார்ம் பண்ணுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் இவனை சேஃப்டியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினை அவங்க சிஸ்டர் அங்கே கட்டி போட்டு வச்சுட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு சொன்னதும் வாய மூடு உன்னால தான் என் வாழ்க்கையை போச்சு லூ என் கையை விட்டு போனால் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைச்ச சீட்டுமே இல்லாமல் போயிடுச்சு எதுவுமே இல்லாமல் நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு சொன்னதும் இனிமேல் நீ திருந்திருக்கியா பார்த்தியா இது எல்லாமே என்னோடது ஏன்ட்டு தான் நீ பறிக்கணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் உன்னை வந்துட்டு எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அங்கே வந்துட்டு ஆளுங்க உள்ள ஒரு சவுண்டை கேட்டுட்டு இவ வேமா அங்கே வந்து போயிடுறா. இங்கே இவனை பார்த்தா அங்கே வந்து மயக்கம் பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தா வர்றது அந்த ஷென்னோட ஒய்ஃப் தான். அந்த ஆள் கூட சேர்ந்து தான் இவ வந்துட்டு இவளுக்கு
கிட்னாப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். அவளை அங்கேருந்து வந்து கழட்டி அங்கே கொண்டு போக சொல்லிட்டு இவள் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா, இவளை வந்து நம்ம வித்துட்டோன்னா காசு வந்துட்டு நிறைய கிடைக்கும், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அது எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு வெளியே வந்துட்டு, நீங்கள் என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னை யூஸ் பண்ணி ஏன்னா அந்த வலையில் மாட்ட வைக்கணும்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இப்போ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களே இவங்க வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவள் வந்து சாதாரண ஒருத்தனோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு இருக்கியா, அவள் வந்து கேப்டனோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும் அவங்க 2 பேருமே பயந்து ஓட பார்த்ததுமே விட்டு விடவே மாற்ற அவளை பிடிச்சிட்டு அவள் எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக வேமா வயிற்றுல கத்தி வச்சு குத்திட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி போட்டு வச்சுட்டு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் அவங்க எல்லாருமே மயக்கமானதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கையை கழட்டி விட்டு இங்கேருந்து எப்படியாச்சும் நீ எஸ்கேப் ஆயிரு அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணுமே வேமா எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா திரும்ப அந்த பழைய ரவுடியை வந்துட்டு அங்கே வந்து பிடிச்சி விடுறான். ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே அவளை கண்ணை வச்சுட்டு மிரட்டிட்டு நீ வந்துட்டு ஏதாச்சும் என் பக்கத்தில் வந்துட்டு பண்ணேன்னா நான் வந்துட்டு இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோ நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள அங்கே ஃபைட் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்க பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவன் காப்பாற்றிடுறான். ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு அவள் சொல்கிறா. அப்படியே மயக்கமானதுமே அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது நீங்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்துட்டு உள்ளதுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்டு எல்லாரையுமே மீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.